இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முடவாட்டுக்கால் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு கிழங்கு. இது வந்து நிறைய நோய்களுக்கு தீர்வுன்னு நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இதை வந்து சூப்பு வச்சு குடிக்கிற மூலியமாக நமக்கு நிறைய நோய்கள் வந்து சரியாகும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிழங்கை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்கலாம். இந்த கிழங்கோட பேர் முடவாட்டுக்கால் கிழங்கு. இந்த கிழங்கை சூப்பு வச்சு குடிக்கிற மூலியமாக நம்ம நிறைய பேர் ஆட்டுக்கால் சூப்பு வாங்கி குடிச்சிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு. ஸோ வெஜிடேரியன் ஒன்று சூப்பு குடிச்சு நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து தேவை. நல்ல ஒரு கால்சியம் சத்து வந்து தேவை. உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் தேவை அப்படின்னா ஒரு கிழங்குல இருக்கு அப்படின்னா நல்ல பாறைகளுக்கு இடையில விளையக்கூடிய ஒரு கிழங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாறைகள்லேருந்து அந்த இரும்பு சத்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கிழங்குல அவ்வளோ சத்துக்கள் இருக்கு, கால்சியம் சத்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த கிழங்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து ஒரு 2 சாக்கு வரைக்கும் வந்து இறங்கி இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு உங்களுக்கு வேணுமா, நீங்கள் சீக்கிரமாக போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சூப்பு வச்சு நீங்கள் வந்து டெய்லி ஈவினிங் வந்து குடிக்கலாம். நல்லா நமக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு நரம்புலையோ இல்லைனா உடம்புல எந்த ஒரு சின்ன வியாதி இருந்தாலும் அதுக்குன்னு உண்டான சத்து வந்து என்ன சத்து தேவையோ அதை வந்து எடுத்து வந்து உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸாக வந்து அமையக்கூடிய ஒரு கிழங்கு அப்படின்னா இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதோட கிழங்கு ஆட்டோட காலு மாதிரியே இப்படி தான் இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போதைக்கு கிழங்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கா நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் வந்து இறங்கி இருக்குது. நான் கிழங்கு வந்து உங்களுக்கு வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா பச்சை கிழங்கா நல்லா சூப்பர் கிழங்கா இருக்குது. இந்த தோலை வந்து மட்டும் சீவிட்டு ஒரு ஆளுக்கு 100 கிராம் வச்சு நம்ம வந்து 48 நாள் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து யாருனாலும் பெரியவங்க வயசானவங்க சுகர் பேஷண்ட்டு யாருனாலும் பரவாயில்ல எல்லாருமே இந்த கிழங்கை வந்து சூப்பு வச்சு வந்து குடிக்கலாம். நம்ம ஈவினிங் டைமில் வந்து குடிக்கலாம். இது வந்து நம்ம வந்து முட்டி வலிக்கு சாப்பிட்றதா இருந்தால் நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்க கூடாது, அவ்வளோதான். அப்படி சேர்க்காம மற்றது வந்து தக்காளி புளி இதுவெல்லாம் நம்ம வந்து முட்டி வலிக்கு நம்ம ஏற்கனவே சேர்க்க மாட்டோம். அந்த மாதிரி இது எதுவுமே சேர்க்காம சூப்பு வச்சு இதை வந்து குடிக்கலாம். எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக பச்சை கிழங்கா இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய கிழங்கு வந்து ஸ்டாக் வந்து இறங்கியிருக்கு. வேணுங்கிறவங்க எனக்கு ஹோல்சேலில் வேணும், எனக்கு வீட்டு பக்கத்தில் விற்கிறதுக்கு வேணும், நாங்கள் கடை வச்சுருக்கோம் அங்கே விற்கிறதுக்கு வேணும், எப்படினாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹோல்சேலில் எடுத்துக்கலாம், ரீட்டெயிலில் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்திருக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் செழிக்கட்டும். இந்த கிழங்கு வாங்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வெப்சைட்லேயும் போய் வாங்கிக்கலாம், வாட்ஸ்அப்பில் கேட்டலாக் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய் வாங்கிக்கலாம். எதில் வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. Thank you friends. விவசாயம் செழிக்கட்டும்.